நரசிம்ம ஜெயந்தி 2026 இதை பற்றின முழு தகவலை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்கு போகலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மகாவிஷ்ணுவோட அவதாரங்களில் மிக வேகமாக நிகழ்ந்த ஒரு அவதாரமாக நினைக்கப்படுறது தான் இந்த நரசிம்ம அவதாரம். நரசிம்மர் உக்கிர வடிவமாக இருந்தாலும் தன்னுடைய பக்தர்களுக்கு பக்தியோட மனதார அழைச்சாலே போதும், அவர் உடனே வந்து நமக்காக அருள் செய்யக்கூடியவர். நாளை அப்படின்றது நரசிம்மருக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் பக்தர்களோட பிரச்சனைகளை உடனடியாக தீர்த்து அவங்களுக்கு அருளாசி வழங்கிறதுக்கு எப்பொழுதும் துணையாக இருந்து பாதுகாக்கக்கூடியவர் தான் இந்த நரசிம்மரோட அவதாரத்தோட முக்கியமான ஒரு இதுவே. நரசிம்ம அவதாரம் அப்படின்றது மகாவிஷ்ணுவோட அவதாரங்களில் மிக முக்கியமானதாக கருதப்படுறது. இதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். நர அப்படின்னா மனிதன், சிம்மம் அப்படின்னா சிங்கம். மனிதனோட உடலும் சிங்கத்தோட தலையும் கொண்ட உருவமா அப்படின்னு சொல்லப்படுறது. தன்னுடைய பக்தன் பிரகலாதன் காப்பதற்காக தான் அசுர அரசன் இரண்ய கசிபுவை வதம் செய்து உண்மையை நிலைநாட்டுவதற்காக எடுக்கப்பட்டது தான் இந்த நரசிம்ம அவதாரம் அப்படின்னு சொல்லப்படுறது. நரசிம்ம அவதாரம் அப்படின்றது வெறும் தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்டுவதற்காக மட்டும் எடுக்கப்பட்ட அவதாரம்னு சொல்ல முடியாது. அதாவது யார் ஒருவர் இறைவன்கிட்ட பரிபூரணமாக தன்னை சரணடைஞ்சே வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு தடைகள் அனைத்தையும் விலக்கி எந்த ஆபத்துக்களும் அவங்கள நெருங்க விடாமல் இறைவன் காப்பாற்றுவார் அப்படின்ற ஒரு ஆழ்ந்த உண்மையை உணர்த்துவதற்காக எடுக்கப்பட்டது தான் இந்த நரசிம்ம அவதாரம். இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது பிரகலாதன் உண்மையாக அதாவது பெருமாள் தான் நரசிம்மர் தான் அப்படின்னு நினச்சி பெருமாளையே சரணடைஞ்சிட்டார். அதனால தான் எங்கே இருப்பார் அப்படின்னு கேட்டதும் இந்த தூணில் கூட இருப்பார் அப்படின்னு சொன்னதும் தூண்லேருந்து வெளிவந்தவர் தான் நம்ம நரசிம்மமூர்த்தி. அப்படி பெருமாள் அவதரித்த அந்த நன்னால தான் நரசிம்ம ஜெயந்தியாக நம்ம ஆண்டுதோறும் கொண்டாடுறோம். இது புராணப்படி சித்திரை மாதம் வளர்பிறையில் சதுர்த்தி திதியில் வரக்கூடியதாக இந்த நரசிம்ம அவதாரம் அப்படின்னு சொல்லப்படுது. பிரம்மாவிடம் இரணியன் பெற்ற வரத்தின் படி எந்த ஒரு மனிதனோ மிருகமோ ஆயுதத்தாலோ தனக்கு மரணம் ஏற்படக்கூடாது அப்படின்னு கேட்டிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இரவும் இல்லாத பகலும் இல்லாத ஆகாயமும் இல்லாத பூமியும் அல்லாத வீட்டிற்கு உள்ளும் இல்லாத வெளியிலும் இல்லாத வகையில் தனக்கு மரணம் ஏற்படணும் அப்படின்னு நரசிம்மர் இரணியனை வதம் செய்வதற்காக மாலை நேரத்தில் அதாவது பிரதோஷ வேளையில் அவதாரம் செய்ததாக சொல்லப்படுது. அப்போ பிரதோஷ வேலைன்னா எல்லாருக்குமே தெரியும், அந்த 4:30 தான். ஆமாங்க, அப்படிப்பட்ட நரசிம்ம ஜெயந்தி இந்த வருடம் 2026 எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாளைய தினம், அதாவது ஏப்ரல் 30 வியாழக்கிழமை அன்னைக்கு. அப்போ நரசிம்மரை எப்போ வழிபடணும் அப்படின்னா அதே தாங்க நீங்கள் யோசிக்கிறது சரிதான். மாலை 4:30 மணிலேருந்து 7 மணி வரை நரசிம்ம ஜெயந்தி வழிபாடக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து குளித்து விரதத்தை துவக்கிடுங்க. அதாவது நாளைய தினம் காலையில் சீக்கிரம் எழுந்திருங்க. அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மருக்குன்னு தனி கோயில்கள் கொஞ்சம் தான் இருக்குது. இருந்தாலும் பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்கு நடைபெறக்கூடிய அபிஷேகங்கள் பூஜைகள் இதில் எல்லாத்துலேயும் கலந்துக்கோங்க. நரசிம்மருக்குரிய மந்திரங்கள், குறிப்பாக நரசிம்ம கவசம் படிக்கிறது ரொம்பவே சிறப்பு. பாகவத புராணத்தில் பகவான் நரசிம்மன் அவதார கதையை படிக்கலாம். வீட்டில் உள்ள பெருமாள் படத்திற்கு துளசி மாலை அணிவித்து பானகம் கற்கண்டு நைவேத்தியமாக படைச்சு வழிபடலாம். நரசிம்ம ஜெயந்திக்கு மறுநாள் காலை சூரிய உதயத்திற்கு முன்பாக பாரணை செய்து விரதத்தை நிறைவு செஞ்சு கொள்ளலாம். இந்த விரதம் செய்யாதனால என்னென்ன பலன்கள் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு விரதம் இருந்து நரசிம்ம பெருமாளை மனசார நீங்கள் வழிபட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் தீமைகள் அனைத்தும் விலகிட்டு
நரசிம்மரோட அருளும் ஆசையும் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஆரோக்கியம், உடல் பலம் அதிகரிக்கும். நரசிம்மரை மனதார நீங்கள் வழிபட்டாலே போதும், நமக்குள்ளே இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள், கோபம், ஆணவம் போன்ற தீமைகள் அழிந்து சரியான பாதையில் நம்ம நரசிம்மர் வழி நடத்துவார். எல்லா ஆலயங்களிலுமே நரசிம்மருக்கு தனியான ஒரு சன்னதி இருக்குது. நரசிம்மருடைய தலங்கள் இல்லாத ஊர்களே கிடையாது. எந்த பெருமாள் கோயிலாக இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல நரசிம்மருக்குன்னு ஒரு தனி சன்னதி இருக்கும். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற நரசிம்மர் தலங்கள் நிறைய இருக்குது. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, மதுரைக்கு அருகே இருக்கக்கூடிய ஒத்தக்கடை அப்படின்ற ஊரில் இருக்குது. அதே மாதிரி திண்டுக்கலுக்கு பக்கத்தில் 10 நரசிம்மர்கள் அப்படின்ற ஒரே நேர்கோட்டில் அமைந்த கோயில் அப்படின்னு சொல்லப்படுது. பரிக்கல், சிங்ககிரி, பூவரசன் குப்பம் முதலிய நரசிம்மர் ஆலயங்கள் நிறைய இருக்குது. சென்னைக்கு அருகே அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கப்பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இடத்துக்கெலாம் ஒரு முறை போயிட்டு வாங்க. அப்படி இல்லாதவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்தாலே போதும். பிரதோஷ வேளையில் நரசிம்ம வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி சகல சௌபாக்கியத்துடன் வாழ நரசிம்மரோட அருளை பெறுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் நம்ம சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. வாழ்க வளமுடன்.